வணக்கம் மக்களே. ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் கைவிட்ட பாஜக கடைசி சான்ஸும் அவுட். ஓபிஎஸ் போட்ட புதிய பிளானை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க தேர்தல் பணிகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவிற்கு அடுத்த இடத்தில் இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு எந்த கட்சியும் இல்லாமல் தவித்து வருகிறார். அதிமுகவில் 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் இடையே ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக அதிமுகவில் இருந்து தூக்கி அடிக்கப்பட்டார் ஓபிஎஸ் அவர்கள். இதனை அடுத்து பல சட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் எந்தவித பாசிட்டிவான தீர்ப்பும் கிடைக்கவில்லை. இதனை அடுத்து எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் இணைய தயார் என ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்தார். ஆனால் அதற்கும் எந்தவித பதிலையும் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்களுக்கு வாய்ப்பே இல்லை என தெரிவித்துவிட்டார். இதனை அடுத்துதான் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தன்னுடன் இருந்த மூத்த நிர்வாகிகளும் இனியும் இங்கிருந்தால் எந்தவித நன்மையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை என ஒருவர் பின் ஒருவராக திமுக மற்றும் மாற்றுக் கட்சிக்கு பல்டி அடித்து வருகிறார்கள். இறுதியாக அதிமுகவில் இருந்து தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவரும் தன்னுடன் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பிற்காக போராடுவார் என எதிர்பார்த்த ஓபிஎஸ்க்கு சாக் கொடுத்துவிட்டு திடீரென நடிகர் விஜயின் தாவேகாவில் இணைந்தார். இதனை அடுத்து அந்த வாய்ப்பு முடிந்து போனதை அடுத்து ஆடிட்டர் குருமூர்த்தி மூலம் டெல்லி சென்று பாஜக மூத்த தலைவர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அதிமுகவில் இணைப்பு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. பாஜகவை ஓபிஎஸ் நம்பியிருந்த நிலையில் அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் நயினா நகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்போது கட்சியில் மட்டுமல்லாமல் கூட்டணியிலும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை இணைக்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ளார். இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ஓபிஎஸ் அவர்கள் இனியும் அதிமுகவில் இணைய காத்திருக்க தேவையில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. வேறு ஒரு கூட்டணியில் இணையும் வகையில் தற்போது நடத்தி வரும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை கட்சியாக பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்கான முடிவை டிசம்பர் 15ஆம் தேதி அறிவிக்க ஓபிஎஸ் திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த கூட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் நினைவு நாளான டிசம்பர் 24ஆம் தேதி தனது கட்சி பெயரையும் தனது அடுத்த கட்ட திட்டம் தொடர்பாகவும் அறிவிக்க உள்ளார் என்று தெரிய வருகிறது. அந்த வகையில் நடிகர் விஜயின் தாவேகா கூட்டணியில் இணைந்து அதிமுகவை எதிர்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் இது மாதிரி நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.